Welcome to Namma Veetu Cricket. Na Shweta and one of the members of Namma Veetu Cricket channel. So பேர்லயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. It is all based on cricket reviews, analysis. So இதெல்லாம் தான் பாப்பீங்க maybe இந்த சேனல்ல as a honest opinion of fans, general fans. ஸோ நாங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் லக்ஷ்மன், ராம், ஆதர்ஷ் அண்ட் பிரணய் அண்ட் இன்னும் சில பேர் இருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க அண்ட் நானும் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, சின்ஸ் கிரிக்கெட் குளோபல் லெவல் ஒரு பெரிய ஸ்போர்ட்டா இருக்கனால we do see lot of reviews. நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் கிரிக்கெட்டரே நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்றாங்க, சேனல் அனாலிசிஸ் பண்றாங்க, லைக் கிரிக்கெட் அனாலிசிஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் நாங்க பார்க்கும்போது ஜென்ரலா எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் எதர் ஒன்னும் ஃபேன் பயஸா இருக்கு, இல்ல லைக் ஏன்னா சென்சேஷனலான டாபிக் மட்டும் பேசுறாங்க. அந்த மாதிரிதான் லைக் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இருக்கு. நான் சில சேனல்ஸ் ஜென்ரலாகவும் ஹானஸ்டாகவும் ஒப்பீனியன் சொல்றாங்க, தட் இஸ் ஆல் குட். பட் எங்க சேனல்ல இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, லைக் நாங்க வந்து சிம்பிளா ஹானஸ்டா அன்பயஸ்டா வி வில் பி ஷேரிங் ஒப்பீனியன்ஸ் ஆன் கிரிக்கெட். எந்த பிளேயரா இருந்தாலும் சரி, எந்த டீமா இருந்தாலும் சரி, பெரிய பிளேயரா இருந்தாலும் சரி, சின்ன பிளேயரா இருந்தாலும் சரி, வி வில் ஷேர் அவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ். நல்லா இருக்குன்னா வி வில் அப்ரிஷியேட், அண்ட் இஃப் இட் இஸ் நாட், இல்ல யாச்சும் தப்பு பண்றாங்க, மிஸ்டேக், we will also discuss that. யாரா இருந்தாலும் சரி. So that is the main motive of our channel. Maybe match reviews, analysis, genuine opinions எல்லாமே நீங்க எங்க நம்ம வீட்டு கிரிக்கெட்ல பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது வந்து எக்ஸ்பர்ட் கமெண்ட்ரி மாதிரி இருக்காது. ஓவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாங்க லைக் ரொம்ப டெக்னிக்கலாவும் நாங்க டீப்பா போக மாட்டோம். இட் வில் பி லைக் ஒரு கிரிக்கெட் ஃபேன் ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எப்படி பேசுவோமோ அதே மாதிரிதான் இந்த சேனல் இருக்க போகுது. தட்ஸ் வை வி கீப் அஸ் நம்ம வீட்டு கிரிக்கெட். அண்ட் இது நான் மட்டும் பேச போறது இல்லை. ஸோ வி ஹாவ் லக்ஷ்மன். ஸோ லக்ஷ்மன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? லைக் நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம சேனல்ல இருந்து? எஸ், ஸோ தேங்க்யூ ஸ்வேதா ஃபார் த கிரேட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஜாலியா நிறைய வீடியோஸ் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் டெல் சம் கீ பாயிண்ட்ஸ், என்ன நீங்க நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த சேனல்ல இருந்துன்னு. ஸோ நம்ம வீட்டு கிரிக்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் எப்படி கிரிக்கெட் பேசுவோமோ, ஒரு டீ கடையில ஒரு வீட்டில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும், அதே செட்டப் தான் இங்கேயும் இருக்கும். அதாவது டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், இப்போ டாப் பிளேயர்ஸ் லைக் கோலி, தோனி, ரோஹித் ஆர் ஈவன் யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் அவன் இவன் தான். there is no filtering. எல்லாரையும் ஜாலியா வீட்டில் பேசுற மாதிரி we will call out names, but there is no disrespect meant. அவன் இவன் கூப்பிடுறதுனால டிஸ்ரெஸ்பெக்டாக கிடையாது. ஜஸ்ட் வி வாண்ட் டு டேக் த வீடியோ சேனல் டு ஆல் பீப்புள். அதாவது எல்லாரும் வீட்டில் உட்காந்து எப்படி பார்ப்பாங்களோ அதை வந்து அப்படி காட்டணுன்றதுனால அதான் எங்களோட இன்டென்ஷன். பிளஸ் ஸ்வேதா சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ், there will be no in-depth technical analysis-லாம் இருக்காது. சும்மா ஜாலியாக நம்ம பேசுற மாதிரி பேசலாம். ரெண்டாவது வந்து வாட் டு சே, லைக் இப்போ நீங்க வந்து மிமிக்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய ஃபன் இருக்கும், நல்லா ஜோவியலா we can all interact together. ஸோ நிறைய லாட் ஆஃப் கீ மூமெண்ட்ஸ் டு எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு கப் வருது, தென் நெக்ஸ்ட் IPL. ஸோ நிறைய we will be keeping in touch, ஜாலியாக பேசலாம், நீங்களும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. we will all rock together. ஸோ லெட்ஸ் கீப் இட் ரோலிங், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ எங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 3 to 4 friends in this starting session, and then few people may join, futureலயும் வருவாங்க. ஸோ வந்தாங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸோ எஸ், லெட்ஸ் ராக். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் ராம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கும், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் வந்து ரொம்ப ஒரு மாசான சேனல். நீங்க வந்து செம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிமிக்ரி ஷோஸ்லாம் இருக்கும், லாட் ஆஃப் மிமிக்ரி டாக்ஸ் எல்லாமே நல்லா ப்ரொடக்ட் இருக்கும், ப்ரொடக்ட் பண்ணலாம். இந்த சேனல்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நான் சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்புறேன். இதுல என்னன்னா, ஒரு சில நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஒன் டே நடந்து முடிஞ்ச உடனே KL ராகுல் வந்து பிரமாதமா ஆடலாம்.
சூப்பரா பிரில்லியன்ட் டாக் கேஎல் ராகுல். அவனை வந்து ஒரு சில சேனல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாங்க, செமையா போட்டிருந்தாங்க. அவன் பிரில்லியண்டா ஆடலாம், ஐ வெரி வெல் டிசர்வ் டு கெட் இஸ் 100. நல்லா சூப்பரா கொண்டு போலாம். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, கேஎல் ராகுல பத்தி நல்லா பிரில்லியண்டா போட்டுட்டு இருந்தவங்க மிச்சலை பத்தி ஒண்ணுமே போடல. மிச்சலை பத்தி ஒரு வாய் வார்த்தை எதுவுமே சொல்லல. சோ இந்த சேனல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாரையும் நம்ம வந்து நல்லா ஆடுறவங்களை தோஸ் ஹூ ஹவ் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல், அவங்கள வந்து நல்லா we are going to appreciate them. அண்ட் அதே மாதிரி வந்து நல்லா ஆடாதவங்களை ஈக்குவலா போட்டு அடிமட்டத்துல போட்டு கிரிட்டிசிசம் பண்ண போறோம். சோ அடிமட்டத்துல கிரிட்டிசிசம், தூக்கி வச்சு போடுறது, இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்க போகுது. லக்ஷ்மண் சொல்ல மாதிரி எல்லாரையும் அவன் இவன் தான். இங்க நல்லா இருக்கும், செம்ம மாசா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இங்க 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து கலாடா பண்ணுவாங்க, 2 பேருக்குள்ள ஒருத்தர் கலாடா பண்ணுவாங்க. அதனால செமையா இருக்கும் போது நல்லா பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அது மாதிரி பிசிக்கல் அபியூஸ், பாடி ஷேமிங் இதெல்லாம் இருக்காது நம்ம சேனல்ல. எல்லாரும் வந்து வீட்டுல கொலோக்கியெல்லாம் எப்படி நம்ம லோக்கலா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோமோ, வீட்டுல பேசுறது, டீ கடையில பேசுறது, இதெல்லாம் வந்து அது மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும். நல்லா ஜாலி ஜிக்காவா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். Thank you so much. Hi Adarsh. Hi Shweta. First of all, I'm Adarsh. நான் இந்த சேனல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கேன்னா, ஐ நீட் டு ஹேவ் ஃபன். அதுக்கோசரம் மொத்தம் இந்த சேனலுக்கு நான் வரேன். எப்படியோ ராம்லாம் நாங்க எப்படி கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்ண போறோம், அதை நம்ம இப்போ வீடியோ ஃபார்ம்ல பண்ண போறோம். ஆப்வியஸா அவன் இவன் தான் எல்லாரும் வீட்டுல பேசுவாங்க, அதுதான் நம்மளும் பேச போறோம். பட் ப்ரொவைடட் பாடி ஷேமிங் இருக்காது, பிசிக்கல் அபியூஸ் எதுவுமே இருக்காது. இது நான் வந்து அவன் இவன் கூப்பிடுறதுனால நான் அவனை மரியாதை கொடுக்கலங்கிறது இல்ல, எல்லாருமே அவன் வீட்டுல பேசுற மாதிரி பேச போறோம். அதுதான் இந்த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் சேனல். என்னோட ரோலும் அதான் இந்த சேனல்ல. Okay, thank you so much. I think நீங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க. So yeah, few more got a lot to speak in this channel. Yeah, பார்க்கலாம் in future how this goes. Thank you so much. எங்க பிரணவ்? ஹாய் ஸ்வேதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கிரிக்கெட்ன்றதே பொதுவா என்டர்டைன்மெண்ட் தான். அதனால இந்த சேனல்ல நம்ம எதிர்பார்க்க போறது மோஸ்ட் ஆஃப் இட் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். நான் இங்க வந்திருக்கிறதும் இப்போ எல்லாரும் ஆதர்ஷ் எனக்கு முன்னாடி சொன்னதுதான் என்டர்டைன்மெண்ட், ராம் சொன்னது, லக்ஷ்மண் சொன்னது, ஃபுல்லாவே வரப்போறது ஃபன் தான். அதனால நம்ம வீட்டுல பேசுற மாதிரி இருந்தா நம்ம வீட்டுல என்டர்டைன்மெண்ட் கிடைக்க போகுது, அதே மாதிரி இந்த சேனல்ல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் கிடைக்க போகுது. Yeah, thank you so much. So yes, so இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீ போக போக you will see lot more people. நீங்க சொன்ன மாதிரி this is just few honest friends who just genuinely wants to talk about cricket. இதுல வந்து as a fan or it is not an like technical expert அந்த மாதிரி எதுவுமே like you won't go that much deeper, but honestly how the match went, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்க ஜென்ரலா பேசுவோம். லைக் செலக்ஷன் எப்படி இருக்கு, so how the team does, அதெல்லாம் பத்தி பேசுவோம். No offense to anyone, ஜென்ரலா லைக் நம்ம எல்லாரும் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் பேசுவோம். தட் இஸ் இதுல வந்து no disrespect to anyone, because we do know how much they value their game. எல்லாரும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாரும் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த டிஸ்ரெஸ்பெக்டும் இல்லை எந்த பிளேயருக்குமே. we will be generally reviewing everyone on purely on their batting on that day. So idan, so thanks for watching நம்ம வீட்டு cricket. Let's talk cricket the honest way.